ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் லிஸ்ட்டில் இந்த வாரம் பீஃப் கறி வறுவல் அதோட இட்லி தான் இன்றைக்கி காம்பினேஷனு. இன்றைக்கி எப்படி சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு சொல்கிறேன். நீட்டாக பஞ்சு மாதிரி இருந்திருக்கு. இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இந்த கறி பாருங்கள், நீட்டாக பக்காவாக குக் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் சில்லியும் கிடைக்குது, பட் இருந்தாலும் இது வறுவல் வந்து ஸ்பெஷல்னு வச்சுங்க. இது மெயினாக நம்ம திருச்செங்கோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வரப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இருக்குது. அதே அந்த தள்ளி வண்டி போயிட்டுருக்கோம். இந்த பீஃப் கறி வறுவல் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இட்லியில் சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வறுவல் இட்லி காம்பினேஷன் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பீஸும் நீட்டாக, ஏன்னா இந்த தள்ளு வண்டியில் மேக்ஸிமம் பீஃப் கறி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி அங்கே ட்ரை பண்ணலாம் இந்த டைமை வெளியில் வாங்கி ட்ரை பண்ணுறோம். கிரேவினா பாருங்கள் ஸ்வீட்டாக பக்காவாக கொஞ்சம் வெஜ்ஜாக இருப்பாங்க. இந்த காம்பினேஷனாக வந்து குழம்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கறியெல்லாம் சாப்பிட்டு நானே தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் பீஃப் கறி சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன். பீஃப் சில்லி சாப்பிட்ருக்கேன், பட் இந்த வறுவல் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லலாம். ஏன்னா பீஃப் சில்லினா முன்ன நான் சின்ன வயசு சாப்பிட்ருக்கேன். இந்த டைம் பீஃப் வறுவல் வாங்கி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ஏன்னா நான் வறுவல் இல்லாமல் குழம்புல சாப்பிட்ருக்கேன் இட்லி, பட் இதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா கலர்ஃபுல்லாக தாங்க சார். மட்டன்லாம் சிக்கன்லாம் வதக்கி வச்சு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி அதே சேமில் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே டெம்ப்ட் ஆகிற மாதிரி நல்லா தாங்க சார் இருக்குது. இது நம்ம கேரளா சைட்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கறி தான். இது வந்து வரமிளகா பெரிய வெங்காயம்லாம் போட்டு இதை பக்காவாக குக் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் ஈவன் ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குது. பார்க்கவே விடுதாங்க சார் தெரியுது. குழம்பும் இதனோட குழம்பு தான். ஆமாம் சார், அதே குழம்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு குழம்பு எடுத்துக்கலாம். சார் குழம்பு பாருங்கள், நீட்டாக கோழிக்கறி தண்ணி குழம்பு மாதிரி இருக்குது. தண்ணி குழம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சார் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாரு, அதனால் பார்க்கல எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஆட்டுக்கால் அந்த தண்ணி குழம்புலாம் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த டைப் இருக்கு. என்ன அதுலேயும் நிறைய பீஃப் பிரியாணி தான் இருக்குது. பீஃப் பிரியாணிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பிளான் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பீஃப் கறியோட இட்லி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்துச்சிங்கன்னா நிறைய பேர் பீஃப் லைக் பண்ணுறாங்க. நீங்களும் இட்லி காம்பினேஷனோட சாப்பிட்டது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. இன்னும் கடையில் வாங்கி சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறி போனாலும் டேஸ்ட் இருக்குங்க. வறுவல் டேஸ்ட் மாசாக இருக்குது. குழம்புங்க சார், குழம்பு மீடியம் தான் இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்குங்க சார். மீடியமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம்.
வறுவல்னு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு. இது அங்கே குழம்பு கொடுப்பாங்க அங்கே சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா வறுவலோட குழம்பு தருவாங்க. இவங்க வந்து தனியாக குழம்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த வறுவலோட குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க சார், வறுவலே அது ஒரு கலரில் தான் இருக்குங்க சார். அது கடையை பொறுத்து நிறைய கடையை பொறுத்து மாறுது இருக்கு. டேஸ்ட் வைஸும் சரி, குழம்போட அந்த கலரும் சரி, கடையை பொறுத்து மாறுது இருக்கு. இட்லி, பீஃப் கறி வறுவல், குழம்பு 3 மிக்சிங்காக சாப்பிட்றப்ப அது நெக்ஸ்ட் டைம் இதுலேயே பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க சார். அவ்வளோ நெக்ஸ்ட் டைம் வந்து பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் பீஃபோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்கிறோம், சாரி ரிவ்யூ சொல்கிறோம். நாங்கள் நல்லா காரம் தூக்கலாக இருக்கும் சார். என்கிட்ட பக்காமல் வருவதை இந்த பீஃப் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் ஆகுங்க சார். பீஃப் சாப்பிட்ற என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளை தெரிஞ்ச ஃபீட்பேக்கு. இதெல்லாம் ஒரு சிலர் ரெகுலராக சாப்பிட்றாங்க. உடம்புல இந்த பாடியாக ஒல்லியாக இருக்கீங்களா, சாப்பிட்டா ஓரளவுக்கு குண்டாயிடுவாங்க சார். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நாங்களாம் மாட சாமியை கும்பிட்றோமே. நானும் சாமியார் எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி நீட்டாக நம்ம அப்போ நல்லா சாப்பிடணும். அது மாதிரி இட்லி நீட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழம்பு தண்ணி குழம்பா இருக்குது, அதனால் இட்லியை நீட்டாக அப்படியே உடச்சி விட்டேன். அதை குழம்பு கொடுத்து யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம். இப்போ இட்லி பக்காவாக ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக அந்த கிறிஸ்பி இட்லி வந்து இருக்குது. என்ன பண்ண போனால் இதில் வந்து நம்ம குழம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் குழம்பு தண்ணியாக இருக்கனால இதில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆமாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக பிடிக்கல. அதனால் நீட்டாக குழம்புல ஊற வச்சிட்டோம்னா நீட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பக்காவாக குழம்புல ஊற வச்சாச்சு. அந்த கட்டியெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன நீங்கள் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். குழம்பு தண்ணி குழம்பு இருக்குது. இப்போ வந்துட்டு டைட்டாக மாதிரி தண்ணி குழம்புக்கு பிணைஞ்சாதாங்க சார் அதனோட டேஸ்ட்டே தெரியும். அதனால் நல்லாயிருக்கு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இட்லி காம்பினேஷனோட அந்த வறுவல் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு நீங்கள் என்ன ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சில்லி சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கறி வறுவல் சாப்பிட்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மீதியை இட்லி ஊற வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டு பிடிச்சிட்றேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களோட சப்போர்ட்டும் நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம வாங்கணும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நான்வெஜ் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பூட்டன் ட்ராவல்ஸ் சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.